அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பயன்கள் என்ன, சாதகமாக என்ன வாய்ப்புகள் இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மேலுமே கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை தவிர்த்தா சிறப்பான பலனை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மிதுனம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளால் ஏற்படும் வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு வாட்டி வதச்சிருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்து போகிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே மாற்றம் இருக்கா? கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பிறக்குமா? இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ரொம்பவுமே துல்லியமாக நீதி வழங்கக்கூடிய விஷயத்தில் வல்லவர்களாக திகழ்வீங்க. நெருங்கி பழகிய நண்பர்கள் கிட்ட கூட உதவி கேட்கறது உங்களுக்கு பிடிக்காது. முடியாத பட்சத்தில் ரொம்பவுமே தயக்கப்படுவீங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு உங்களுக்கு இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பணிபுரிகிறவங்களா இருந்தால் கூட உங்களோட அலுவலக வேலை எல்லாமே அப்படி இழுத்து போட்டு ஆர்வமாக செய்வீங்க. பாராட்டு கிடைச்சாலுமே மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது உங்களுக்கு. இதனாலேயே நிறைய பதவி, சலுகை இது எல்லாமே கிடைக்கிறதுல நிறைய தடைகள் உண்டாகிருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. இவ்வளவு சிறப்பாக நீங்கள் யோசித்து செஞ்சாலுமே ஒரு சில விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. பண விஷயத்தில் அதுவும் மற்றவங்களுக்காக இந்த மாதிரி ஜாமீன் போட்டு யாருக்காவது நீங்கள் வாய் சொல்லி கூட பணம்லாம் வாங்கி தந்திருப்பீங்க. அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனையுமே உங்களோட தலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும். இந்த கஷ்டத்திலிருந்து தீர்வு பெற என்ன பண்ணுறது? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏதாவது முன்னேற்றம் கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, என்ன விஷயம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே நாங்கள் சிறப்பாக செய்கிறோம், ஆனால் அதோட பயன்கள் மட்டும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கண்திருஷ்டி கோளாறுகளால் கூட நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு தவறி போயிட்டுருக்கும். இந்த விஷயங்கள் மாற நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன எளிய விஷயம்தான். இந்த கருங்காலி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதால் ஆன ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் அணிஞ்சுக்கோங்க. கருங்காலி மாலை, இல்லைன்னா மோதிரம், பிரேஸ்லெட், இந்த மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. கட்டாயம் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகளும் கண் திருஷ்டிகளும் விலகும். இந்த கருங்காலின்னு சொல்கிறீங்க, இது நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரிஜினல் எங்கே கிடைக்கும்? நாங்கள் அந்த மாதிரி தேடி வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமே இல்லைங்க. ஒரிஜினல் கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட், உங்களுக்கு என்ன மாதிரி வகையில் எந்த பொருள் தேவைப்படுதோ அது கிடைக்குது. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஒரிஜினல் பொருள் மிக குறைந்த விலையில் நல்ல தரத்தோடு செய்யப்பட்டு உங்கள் கையில் வந்து சேருது. இதை வாங்கி அணிஞ்சுக்கோங்க. எதிரிகளின் தொல்லைகளும் கண் திருஷ்டிகளும் கடன் பிரச்சனைகளும் உங்களை விட்டு தீரும். தொடர்ந்து நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதத்தில் 12 மாதமும் இருக்குது. அந்த 12 மாதமுமே ஒவ்வொரு வகையான சிறப்புக்குரிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்குமே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனித்துவ சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த வகையில் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கும் மாற்றங்களால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியும் புதனும் சூரியனும் 3 கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு பகவானோட இணைஞ்சிருக்கிறார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பரிவர்த்தனை இந்த மாதம் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் மாசி 1ஆம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களோட பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களோட போராட்டங்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள். முன்ன சொன்னோம் இல்லையா, கடந்த காலத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுக்கு தீர்வு என்ன செய்கிறது, அதற்கான தீர்வு, அதற்கான பிரச்சனைக்கான முடிவு என்ன அப்படின்னு சொல்லி தேடிட்டு மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா இந்த பயிற்சி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது உங்களோட அனைத்து போராட்டத்திற்குமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. மாசி 12ஆம் தேதி ராசி அதிபதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அந்த சமயத்தில் இந்த மாற்றம் வரும்பொழுது நீங்கள் நினச்ச அனைத்து காரியத்திலையுமே வெற்றி பெறும் வாய்ப்பை பெற முடியும். மாசி 15ல் புதன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். புதன் கிரகம் தான் உங்களோட ராசி அதிபதியுமே. மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் அடைய போகிறாரு. அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்திலேயோ குரு பரிவர்த்தனையால் உங்களுக்கு இந்த மாதம் நீச்சபங்க யோகம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்க போகுது. இது என்ன நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பல வகையிலையுமே பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மாசி 17ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடையும் பொழுது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது நல்ல பலன்களையும் நல்ல யோகங்களையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். சூரியன் உங்களோட தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி. சூரியன் 8ஆம் இடத்துல இருந்து தடுமாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தாலுமே அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல தடை, தந்தை உடல்நலத்தில் பிரச்சனை அப்படின்னு பல சங்கடங்களை கடந்த காலத்தில் அனுபவிச்சு வந்திருப்பீங்க. இப்போ சூரியன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களோட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து முக்கிய விஷயத்திலையுமே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு இப்போ பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். உங்களோட தனித்தன்மை அதிகமாக வெளிப்படும். நீண்ட காலமாக நிலம் வாங்குவதற்காக வச்சிருந்த முயற்சி நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆசை ஒவ்வொன்றா, கனவுகளும் ஒவ்வொன்றா நிறைவேறும். கழுத்து, காது சம்பந்தப்பட்ட ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் வாங்குகிற நகை பெரிய வளர்ச்சியையே உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு அதை எப்படா வாங்குவோம்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? உங்களோட தொழில் விஷயம், வியாபார விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முன்னேற்றங்களுமே நல்ல லாபத்தை கொடுக்கும். அந்த சமயத்தில் அந்த நகை எல்லாமே மீட்பதற்கான வாய்ப்பும் அமையும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். மேலும் காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் மூலம் மருத்துவரை அணுகிறது நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா சுறுசுறுப்பாக செயலாற்ற போகிறீங்க, உங்களோட திறமை வெளிப்படும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் முழு கவனமுமே உங்களோட வாழ்க்கையே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி கொண்டு செல்லணும் அதில் செயல்படுத்துறதுனால உடல் சோர்வுமே அடையும். இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துருக்காதீங்க. சரியான நேரத்திற்கு உணவு உண்றது, தூங்குறது, இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு யோகம் திரும்பி எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டங்களுமே தீரக்கூடிய அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. தைரியம், துணிச்சல் அதிகரிக்கும். உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளோட கல்வி மற்றும் அவங்க ஏதாவது விளையாட்டு பந்தயத்தில் பங்கேற்கும் பொழுது பரிசு பெறும் வாய்ப்பையுமே பெறுவாங்க. விளையாட்டில் தடம் பதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு, வாகனம், சொத்து இதில் எல்லாமே நிறைய அந்த இடத்த வாங்கணும், அந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறது உங்களோட கனவுமே நிறைவேறும். பால்ய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். சொல்லப்போனால் எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புமே சிறப்பான பலன் கொடுக்கும். பங்கு சந்தையில் நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய விஷயம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலுமே அதில் முதலீடு செய்வதற்கு முன்பு நல்லா திட்டமிட்டு முதலீடு செய்கிறது அவசியமாக பார்க்கப்படுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எச்சரிக்கை, கவனம், இது ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காரியத்தில் தடை இல்லாமல் நிறைவேற நீங்கள் உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணனை வழிபட்டுவாங்க. அதுவும் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. நாராயணன் அருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். பங்கு சந்தையில் நல்ல லாபம் கொடுக்கும். திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு செயலையுமே காரிய தடைகளை நாராயணன் அருளால் உங்களால் விலக்கு பெற செய்ய முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுமே புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொண்டு வாங்க. மக்கட்பேறு உண்டாகும் வாய்ப்பு அமையும். இந்த காலத்தில்
கோபம் பிடிவாதம் ஏற்படவுமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வருங்கிறதுனால கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். எதிரிகள் பிரச்சனைகளை தேடி வருவாங்க. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும். மனம் கவலைப்படாமல் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.